தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இதோ ஆண்டவர் இயேசு சாமி ஆண்டவருடைய வல்லமையில் அபிஷேகத்தில் நாம் இருக்க குறிப்பாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க, ஆராதிங்க, அவரை துதிங்க. நாளுக்குரிய இறை வார்த்தையோடு தொடங்குகிற எசையா புத்தகம் 55வது அதிகாரம் 12வது வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு செல்வீர்கள். ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிள்ளைகளாகிய நாம் இந்த ஜெபத்தை முடிக்கிற பொழுது, இந்த ஆராதனை முடிக்கிற பொழுது, அவருடைய கிருபையால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருப்பதால் அன்பர்களே, நாம் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு போவோம். அவர் கிருபையால் நாம் தெம்பாய் நடந்து போவோம். ஜெபத்தினுடைய வல்லமை பாருங்க. மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் என்கிறது எசேயா புத்தகம் 55:12. அப்படின்னு ஆவியானவர் நம்மை தாங்குவார். ஏனென்றால் ஜெபத்திலே நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுகிற பொழுது, நம் தேவைகள் எல்லாம் அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது, தூய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிக்கும்படியாய் தாங்குவார். இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ஆவியானவர் நம்மை தாங்குவார். எனவே நீங்கள் அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். என்னன்னா, என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது உங்கள் பக்கமா வரும், அது உங்கள் சார்பாய் வரும். என்ன இப்படி இக்கட்டாய் இருந்தது, எப்படி இவனுக்கு அந்த பிரச்சனையில இவன் மாட்டலையே, இவள் மாட்டலையே என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த கிருபையை அறுவடை செய்வார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்கள், ஆண்டவருடைய வழிநடத்தில் அறுவடை செய்வார்கள். யாருக்கு? யாரெல்லாம் ஆராதனையில் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் திருப்பலியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபமாலை தாங்கி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் கிருபை அப்படி தாங்கும் பிரியமானவர்களே. எனவே அவற்றை நன்றி செலுத்தி, நன்றி அப்பா. ஓ வல்லவரே, நல்லவரே, செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது அந்தோனியார் ஜெபத்திலே அப்பாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஆராதனைக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க அப்பா, நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை வழிநடத்துக ராஜா என்று சொல்லி அவரை துதித்து கொண்டாடுகிற வேலையில இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது அந்தோனியார் நாள். அப்படின்னா தீமைகள், எதிர்மறையான சிந்தனைகள் அவை அனைத்தும் போக்குப்படுகிற நாள் இந்த நாள். இன்னைக்குரிய நற்செய்தியை பார்ப்போம். இன்றைக்குரிய நற்செய்தி யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 3வது வார்த்தை மற்றும் 5லிருந்து 16 வரை உள்ள இறை வார்த்தையில 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருந்த ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். பெத்சாயிதாவில் அந்த சுகம் தருகிற நேரத்தில் அவரால் இறங்க முடியல, ஏனென்றால் அவர் படுத்த படுக்கையா இருக்கிறார். ஆண்டவரை நாம் முழுமையாய் அறிய வேண்டும் என்பதற்கான சான்றாக நான் தருகிறேன். 38 ஆண்டுகள், ஆனால் 38 ஆண்டுகள் காத்திருந்த ஒரு மனிதரை தேடி இயேசுவை தேடி சொல்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகளா நீங்கள்? ஜெபத்தில் காத்திருங்கள், உங்கள் ஜெபத்தில் உட்பகுத்தி காத்திருங்கள். இந்த உலகத்தை பத்தி, இந்த மனுஷங்களை பத்தி, உங்களுக்கு கிண்டல் பண்றவங்களை பத்தி, உங்களை பத்தி தவறா பேசுறவங்களை பத்தி கவலைப்படாத. நீ ஆண்டவரை பற்றி மட்டும் கவலைப்படு, முயற்சி எடுத்துக்கொண்டே இரு, வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். 38 ஆண்டுகள் ஆனால் மனிதன் காத்து கொண்டு இருந்தா இயேசுவே தேடி போகிறார். தேடி போய் குணம் பெறுகிறாயான்னு கேட்ட உடனே அவர் குணம் பெறுகிறேன் நாம் என்று சொல்லாமல் காரணங்களை சொல்றார். நான் இப்படி இருந்தேன், என்னால் போக முடியல, வர முடியல அப்படின்னு காரணங்களை சொல்கிறார். நண்பர்களே, நம்ம நம்பிக்கையை வைக்கணுங்க, நம்பிட்டாலே போதும். நேற்று நற்செய்தியில பாருங்க, நேற்று நற்செய்தியில நீ புறப்பட்டு போ, உன் பையன் நலமாவான் என்கிறார். என் பையனுக்கு சுகம் இல்லை, நலம் கொடுங்கன்னு தந்தை வருகிறார், அரசு அலுவலர். ஆண்டவர் ஒரே வார்த்தை, நீ புறப்பட்டு போ. புறப்பட்டு போன அந்த கணம் இயேசு சொன்ன கணம் கூட கிடையாதுங்க. நான் விசுவசிக்கிறேன், எப்போ அந்த அலுவலர் என் பையனை குணமாக்குங்கன்னு வந்த அலுவலர் புறப்பட்டு போனாரோ, நம்பிக்கையோடு திரும்பி சென்றார். அந்த பையன் குணமாயிட்டான். அப்ப கேட்கிறார், எப்ப குணமானான்? அந்த நேரத்தை சொல்கிறார். அந்த நேரம் தான் இயேசு சொன்ன நேரம். இயேசு சொன்ன நேரம் மட்டுமல்ல, இவர் நம்பிய நேரம். இவர்களே, நம்பிக்கை இருக்கணுங்க. இரண்டாவது, தன்னை குணமாக்கியவர் யார் என்று அவர் அறியவே இல்லை. யார் உன்னை குணமாக்கியதுன்னா தெரியலன்னு சொல்றாரு. நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அறியறது இல்லை. எப்படி ஃபாதர் அறிந்து கொள்வது? பைபிள் படி, பைபிள் படி, அவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்வாய். இன்னும் உனக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும். என்ன வெளிப்பாடு? ஞானம். ஞானம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. நீ 10 ரூபா வச்சிருக்கிறன்னா, ஞானம் இல்லைன்னா 10 ரூபாவை 12 பேர் பங்கு கொள்வோம். உனக்கே தெரியாது உன் கையில இருக்கிற காசு எப்படி போகும்.
அப்போ ஞானம் இருந்தாதான் என்னுடைய அறிவு செல்வம் இருந்தாலுமே, என்னுடைய செல்வம் இருந்தாலுமே, இவனுடைய எது இருந்தாலுமே ஞானம் இருந்தாதான் தக்க வச்சுக்க முடியும். விவிலியம் படி ஞானம் கிடைக்கும். இரண்டாவது, அவர் இயேசு என்று அறிந்த உடனே மீண்டும் சொல்ற இயேசு என்று இயேசுவை காட்டியும் கொடுக்கிறார். அவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகள் பல இடங்களில் கிறிஸ்துவை நம்ம விட்டு கொடுத்துறோம். யாரோ ஒருவருக்காக கிறிஸ்துவ நம்ம விட்டு கொடுத்துறோம். ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி நிக்கணும். அவருக்கு சான்று பகர்வது தான் வாழ்க்கை. அவர் என்பது அவர் பெருமை அல்ல, அவர் என்பது பிறர் அன்பு. இயேசு என்பது அடுத்தவர்களை நேசிப்பது. இயேசு என்பது பரத்தோல் கருணை காட்டுவது. இயேசு என்பது மன்னிப்பது. இயேசு என்பது விட்டு கொடுப்பது. அப்ப அவருக்கு சான்றா நிற்கிற பொழுது இதெல்லாம் இந்த மன்னிப்பது, விட்டு கொடுப்பது இதெல்லாம் நம்ம தான் மாறுமே. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அவரை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஆண்டவர் அறியணும், நீ அறிந்து கொள் மகளே, நீ அறிந்தது பத்தாது, இன்னும் நீ தெரிந்து கொள் மகளே, உன்னை உனக்கு இன்னும் அதிகமா நான் உனக்கு வெளிப்படுத்துறேன்னு சொல்றான். செவிப்போமா? அப்பா நன்றி. ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. இயேசுவே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஓ அந்தோனியாரே, முதலாகி இன்று எங்கள் வீட்டில் உள்ள தீவினைகள், எங்கள் மனதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகள், கெட்டவைகள் ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்தோனியாரே எங்களுக்காய் ஜெபிப்பீராக. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ, இந்த காணொலியில் என்னெல்லாம் ஜெப தேவைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் நீங்க விடுதலை தாங்கப்பா. ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையான நற்கருணை ஆண்டவர், நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையான இறை கிருபையிலே அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே இந்த நாள் உங்கள் நாளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். தலை வணங்கி எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அன்பர்களே, நேற்றைய தினத்தில் 3 மணி ஆராதனை வழங்க முடியல, சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருவதால் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வரும். God bless you. Take care.